We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. படைப்பாளிகளின் எண்ணங்களையும் அவர்களுடைய படைப்புகளையும் சுமந்து வரும் நிகழ்ச்சியாக பீட்பாக்ஸ் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு படைப்பாளிகளும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு தங்கள் படைப்பை பிரசவமாக்கி மற்றவர்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக பல சவால்களுக்கு முகம் கொடுத்து இரவு பகலாக தங்கள் படைப்பின் வலிகளை உணர்ந்தவர்களாய் அந்த படைப்புக்காக தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட கலைஞர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த பீட்பாக்ஸ் பல விடயங்களை இந்த நிகழ்ச்சிக்குழு கூட தந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் புதிதாக இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஆவணப்பட படைப்பாளிகள். ஆவணப்படம் என்பது சாதாரணமாக பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்படுகிற விடயம் அல்ல. மக்களின் வலிகள், அவர்களுடைய எண்ணங்கள், உண்மைகளை உரத்து கூறும் தன்மைகள், ஆய்வுகளுக்கூடாக சவால்களுக்கு முகம் கொடுத்து அவற்றை வெளிப்படுத்துகின்ற தன்மைகள், இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இந்த ஆவணப்படம் என்பது மிகுந்த கனம் நிறைந்த ஒரு படைப்பாகவே மக்களால் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட எண்ண பரப்புகளுக்குள்ளே பயணித்த கலைஞர்களைத்தான் நாங்கள் இம்முறை இணைக்க காத்திருக்கின்றோம். இம்முறை எங்களோடு இணைவதற்காக யாழ் பல்கலைக்கழக ஊடக கற்கை நெறிகள் பிரிவில் 4ஆம் வருட மாணவியாக பயின்று கொண்டிருக்கும் இபூஷனா இதயநாதன் என்பவரது படைப்பு தான் இம்முறை இந்த பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. அவரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் இபூஷனா. வணக்கம். உங்களுடைய ஆவணப்படத்தினுடைய பேர் என்ன? காவலின் காயங்கள். காவலின் காயங்கள். இந்த காவலின் காயங்கள் குறிப்பாக எதை மையப்படுத்தியதாக அமைந்திருந்தது? இது கன்னிவெடி அகற்ற பெண்களோட கஷ்டம் எப்படி இருக்குது, கன்னிவெடி அகற்ற பணி என்ன மாதிரி நடந்து கொண்டிருக்குது, கன்னிவெடியால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு இப்போ அவங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சம்பந்தமா இந்த ஆவணப்படம் இருக்குது. சரி, நாங்க கன்னிவெடியில கால் வைக்கிறதுக்கு முன்னால உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை இப்ப எங்களுடைய நேயர்களுக்கு கொடுக்கலாம். நான் இபூஷனா இதயநாதன், உடிவில் இருந்து வாரேன். நான் ஆரம்பத்தில் மானிப்பாய் மெமோரியல் தான் ஓ லெவல் மட்டும் படித்தேன். பிறகு ஏ லெவலில் ஹிந்து லேடிஸில் படித்தேன். எனக்கு இந்த மீடியா துறை ஒரு ஆரம்பத்தில் இந்த மீடியா துறையில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லை. நான் நடனம் அந்த துறையில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் எனக்கு எங்களோட ரிலேட்டிவ் ஒரு அக்கா டெமோ ஆனவங்களோட யூனிவர்சிட்டியில் அவள் பார்த்தா எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏன்டா இங்கே நிறைய புது விஷயங்களை படிச்சிருந்தவாவா, நிறைய ஆக்டிவாக செயற்படக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகுதான் நான் இந்த மீடியா துறையை செலக்ட் பண்ணி இப்போ 4ஆம் வருடத்துல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல கல்வி கட்டி கொண்டு இருக்கிறேன். இந்த மீடியா கற்கை நிறைவு செய்ததன் பிற்பாடாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க வேண்டும் சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க? எனக்கு போட்டோகிராஃபில நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்படி ஆவணப்படங்கள், ஷார்ட் பிலிம் மேக்கிங் அதெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்ப நான் ஊழி இந்த படத்துல ஒரு கேரக்டரும் பண்ணி இருக்கிறேன். அப்ப அப்படியான ஒரு விஷயத்துல இந்த மீடியாவோடய பயணிச்சு ஒரு போட்டோகிராஃபரா அல்லது ஒரு அந்த துறையில பயணிக்கணும். ஊழி ரஞ்சித் ஜோசப் அவர்களுடைய திரைப்படம், அதுல நீங்க என்ன மெயின் கேரக்டரா அல்லது சும்மா வள்ளி கேரக்டர் செய்யிருக்கேன்? அந்த மெயின் கேரக்டர் தான் வள்ளி கேரக்டர் செய்திருக்கீங்க. ரைட், விரைவில் நாங்க பெரிய திரையில பார்க்கலாம். சரி, இந்த காவலின் காயங்கள் இப்படிப்பட்ட விடயத்தை நீங்கள் தொட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்படி உங்களுக்குள்ளே உருவானது? அதாவது எனக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக ஒரு கன்னிவெடியால் பாதிக்கப்பட்ட ஒருவரை நான் இன்டர்வியூ எடுக்க போயிருந்தேன். அவர் கூறின ஒவ்வொரு விஷயங்கள் இருந்தால் எனக்கு இந்த ஆவணப்படுது எப்படியா கன்னிவெடி பல பேருக்குன்னா இந்த கன்னிவெடி அகற்றி கொண்டு இருக்கிற விஷயம் தெரியாம இருக்குது. ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவங்களோட உயிரை பணியம் வச்சு எங்களுக்காக அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதை அந்த அவர்கிட்ட இன்டர்வியூ மூலம் தான் நான் அறிஞ்சு கொண்டேன். அப்ப எப்படியாவது இந்த சமூகத்துக்கு இதை நான் வெளிக்கொண்டு வரணும்னு ஒரு நோக்கோட இது செய்ய. இலங்கையில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களுக்குள்ளே, குறிப்பாக ஈழத்தில் உருவாக்கப்பட்ட திரைப்படத்துக்குள்ளே இந்த 6ஆம் நிலம் என்கின்ற ஒரு திரைப்படம், ஆனந்தரமணன் அவர்களால் உருவாக்கப்பட்ட 6ஆம் நிலம், அது குறிப்பாக அதன் பிரதான பாத்திரமும் அதன் பெரும்பாலான கதை நகர்வுகளும் இந்த கன்னி வெடி அகற்றல் பகுதிக்குள்ளே மையப்படுத்தியதை காணக்கூடியதாக இருந்தது. அதில் சில சிரமங்களை நாங்கள் நேரடியாக அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது, அதாவது காட்சிகளை கூட நாங்கள் பார்த்து அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த திரைப்படம் பார்த்திருக்கீங்களா? 6ஆம் நிலம் பார்த்திருக்கீங்க. சோ அது ஏதாவது விதத்துல உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸா அமைஞ்சிருந்ததா இந்த உங்களுடைய எண்ணத்துக்கு? அதையும் ஒரு காரணமாக நான் குறிப்பிடலாம். ஆனா மெயின் ரீசன் அந்த இன்டர்வியூ அதாவது
ஏன் ஏன் அந்த இன்டர்வியூல வந்து எந்த விஷயம் உங்களை பாதிச்சிருந்தது, நீங்க இந்த விஷயத்தை கையில் எடுக்க வேணும்னு சொல்லி? எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இப்ப பொறுப்பு இல்லாம பல பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த கனிவெடி பணியிலன்னா இப்ப கூட எங்களை போல சின்ன ஒவ்வொரு இளைஞர் யுவதிகள் கூட அவங்களோட உயிரை பணியம் வச்சு செய்யறாங்க. அந்த விஷயத்தை எனக்கு அவர் கூறினபடியா இந்த விஷயத்தை நான் கொண்டு வரணும்னு யோசிச்சேன். சாதாரணமாக வேற வேற பகுதிகள் வேற வேற தலைப்புகளை நாங்கள் தேர்ந்தெடுப்பதில் சிரமம் இருக்காது. அது ஏதோ ஒரு வகையிலே அதை நாங்கள் செய்துவிட்டு போய்விடலாம். ஆனால் இந்த கண்ணுவெடி அகற்றல் என்பது வந்து மிக மிக ஒரு நுண்திறன் கொண்டது. சென்சிட்டிவான இஷ்யூவா நிறைய விஷயங்கள் இருக்கும், சில விஷயங்கள் வெளியிலேயே தெரியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு பகுதியை நீங்க தேர்ந்தெடுத்து அதற்கான ஆவணப்படத்தை ஆய்வுகளுக்கு கூடாக மேற்கொண்டு செய்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சவால்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்தீர்கள்? கண்டிப்பா பல சவால்கள் எனக்கு ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த பெர்மிஷன் எடுக்கவே மேக்சிமம் 3 months கஷ்டப்பட்டு நான். அவங்க பெர்மிஷன் தெரியல, ரிஸ்கான இது பிரச்சனைன்னு சொல்லி நான் கலோர் டெஸ்ட் டேஸ் எல்லாத்துக்குமே நேரடியாக போய் கதைச்சு லெட்டர் கொடுத்து அவங்க பெர்மிஷன் எனக்கு கிடைக்கல. பிறகு நான் யூனிவர்சிட்டியிலேருந்து எங்களோட பீடாதிபதி துறை தலைவர் அவங்க மூலம் நான் மெயில் பண்ணி அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த பெர்மிஷன் கிடைச்சது. அதுக்கு பிறகுன்னா நாங்கள் இந்த ஷூட் பண்ண போன டைம் வந்து எல்லாமே புது அனுபவம். அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதை விட ரிஸ்கான இது என்ன டைம் இப்போ என்ன நடக்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போனோடனே எல்லாருமே எங்கள் பரபரப்பாக வேலை செய்து கொண்டு இருந்துச்சுன்னா அப்போ சொல்லிச்சுன்னா எங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் மேனேஜர் வந்துட்டார், நாங்கள் கதைச்சு இப்படி எங்களுக்கு ஷூட் பண்ண எங்களுக்கு ஃபீல்டு ஏரியா கிடைக்குமான்னு சொல்ல அவர் உடனேயுமே எங்களுக்கு பெர்மிஷன் தந்தவர். அந்த டைம் வந்து அந்த சூழலை பார்க்கவே எங்களுக்கு பயமா இருந்தது, பாலைவனமா தான் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க டேஞ்சர்னு நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க. நாங்கள் சொல்றதை தான் நாங்கள் சொல்ற ரூட்ல தான் நீங்க நடக்கணும், அங்கே இங்கே ஓடக்கூடாது அப்படின்னு பல இது சரியான டென்ஷனாக இருந்துச்சு. போயிட்டு திரும்பி வரவே மனு கூட நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பிறகுதான் சரியான வெயில் டைம் தான் அந்த டைம் போனாங்க. அதுவே எங்களுக்கு சவாலாக இருந்துச்சு. அவங்க அந்த ஆடைகள் சேஃப்டி ட்ரெஸ் எங்களுக்கு தந்துருந்தாங்க. அதுவே பெரிய சரியான வெயிட்டா இருந்துச்சு. அதோட அந்த இடத்துல போய் அந்த ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த விஷயத்துல நான் புரிஞ்சு கொண்ட விஷயம் வந்து இந்த யுத்தத்துல என்ன மாதிரி அவங்க பயந்து ஒவ்வொரு அடி எடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அதை விட வந்து அந்த சரியான வெயிலுக்குள்ள அந்த கஷ்டப்பட்ட எவ்வளவு அந்த ரெஸ்ஸை நாங்க சும்மா நார்மலா போட்டுக்கொண்டு நிக்கவே சரியா கஷ்டப்படுறோம். அந்த பணியாளர்கள் அந்த வெயிலுக்குள்ள அந்த ரெஸ்ஸோட என்ன மாதிரி அந்த வேலை செய்யறாங்க, அவங்களோட கஷ்டத்தை என்னால ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சரி, சுருக்கமான ஒரு பதில் சொல்லலாம். நீங்க அண்மையில யாழ் பல்கலைக்கழகத்துல இது கைலாசபதி கலையரங்கிலே இது காட்சிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது இந்த ஆவணப்படத்துக்கு உங்களுக்கு கிடைத்த அவுட்புட் விளைவுகள் எப்படி இருந்தது? எல்லாருமே இது ஒரு என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாருக்குமே ஒரு போய் சேர வேண்டிய ஒரு படைப்பு தான். நிறைய பேர் அறியாத விஷயத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. எல்லாருமே தனிப்பட்ட முறையில் எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. மேலும் நீங்க இதை மாதிரி படைப்புகள் செய்ய என்ன ஊக்குவித்திருந்தாங்க. சரி, பார்க்கலாம். ஒரு முக்கியமான விடிய பரப்பு தொடப்பட்டிருக்கிறது. பலரால் தொட துணியாத இந்த பரப்பு இன்று இபூஷன் அவர்களால் தொடப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். இந்த நேர்காணல் நிறைவடைகின்ற நேரத்திலே அந்த படைப்பை நீங்கள் பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க காத்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். இது பீட் பாக்ஸ். We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடா. Go ahead, Greg. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடா. Go ahead, Greg. சிறிய இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது பீட் பாக்ஸ். இன்றைய தினம் ஆவணப்பட படைப்பாளியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இபூஷனா இதயராஜ் உடுவிலை சேர்ந்தவர். யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கை நிறைவு பிரிவிலே 4ஆம் வருட மாணவியாக பயின்று கொண்டிருப்பவர். அவருடைய ஆவணப்படம் இந்த கண்ணிவெடி அகற்றல் தொடர்பான மிக முக்கியமான ஒரு பகுதியை தொட்டு சென்றிருக்கிறது. அவரை மீண்டும் இந்த நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். இபூஷனா, உண்மையில் இப்படிப்பட்ட தொழிலை வந்து யாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. சாதாரணமா நாங்க பாதுகாப்பா இருக்கணும் அல்லது என்ன சொல்ற நோகாம நொங்குதுன்ற மாதிரி வேலையில் இருந்தா நல்லா இருக்கும், நல்ல ஹாயா ஏசி ரூம்ல மேசையில இருந்து கால் மேல கால் போட்டு பாக்குற வேலையா இருந்தா நல்லா இருக்கும். அப்படி அந்த தொழிலை ஒவ்வொரு விதங்கள்ல எதிர்பார்க்கிறவர்களும் அதனை விரும்புபவர்களும் ஒவ்வொரு தரத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உயிராபத்து நிறைந்த இந்த தொழிலை அவங்க செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நீங்க அந்த பணியாளர்கள்ட்ட கேட்டீங்க. அதுக்கு அவங்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு?
கண்டிப்பா அவங்க நாட்டுல வச்சிருந்த பற்றுன்னு சொல்லலாம் அண்ணா. அவங்க இந்த தொழிலை ரொம்பவே நேசித்து தான் செய்றாங்க. அதை விட அவங்களோட அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த தொழிலால கிடைக்கிற வருமானம் ரொம்ப கை கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ம். குறிப்பாக வந்து பெண் தலைமை குடும்பத்துக்கு வந்து இது சரியா சப்போர்ட் பண்ணி இந்த தொழில் அவங்களுக்கு ரிஸ்கா இருந்தா கூட அவங்க அதை நேசிச்சு செய்யறது. உண்மையில் அந்த வருமானம் போதுமானதாக இருந்தாலும் உயிராபத்து அங்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் தங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, தங்களை நம்பி இருக்கிற குடும்பம் ஏதோ ஒரு விதத்துல நல்லா இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வாழ்வாதார சிக்கலும் இப்படிப்பட்ட விடயங்களுக்குள் அவங்க கால் வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. நாட்டுப்பற்று, தொழில் பற்று, குடும்ப நிலை, பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய அந்த இறுக்கமான சூழ்நிலை, இப்படி பல காரணங்கள் அவர்களை இந்த தொழிலை தேர்ந்தெடுக்க வைத்திருக்கிறது. அப்படித்தானே? சரி. இந்த படைப்புகளுக்குள்ளே பணியாற்றியவர்களில் முக்கியமாக யாரை நீங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறீர்கள், அவர்களுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? கண்டிப்பாண்ணா, எனக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்து எங்களோட டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதோட இந்த ரிஸ்கான இடத்துல கூட எனக்கு சப்போர்ட்டா வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கேமராவுக்கு உதவி செய்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதை விட குறிப்பாக வந்து ஜாலின் ஜாத்ரிகள் டீம் தான் எனக்கு பெர்மிஷன் போறதுல இருந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்கிரீனிங் மட்டும் எனக்கு சரியா சப்போர்ட் பண்ணியிருந்தார். குறிப்பா எஸ்கே கோபி அவரை நான் சொல்லலாம். அவரோட வாய்ஸும் எனக்கு இந்த டாக்குமெண்ட்ல தந்திருந்தார். அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். சரி, இந்த படைப்பிற்கூடாக இந்த படைப்பின் அடுத்த கட்ட விடயம் அல்லது உங்களுடைய இலக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இவ்வாறான பணிகளை வந்து நாங்க பயந்து ஒதுக்கி போகக்கூடாது. இதுவும் ஒரு நல்ல ஒரு பணிதான். எங்களுடைய நாட்டுக்காக எங்களுக்கான செய்தோம்னா ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும்னு யோசிக்கிறேன். சரி, உங்களுடைய அடுத்த கட்ட எதிர்கால படைப்புகள் எப்படிப்பட்டதாக அமைய போகிறது? எல்லாருமே நாங்க தெரிஞ்ச விஷயத்தை அதை திருப்பி திருப்பி சொல்றதை விட இப்படி தெரியாத பல விஷயங்கள் இருக்குது, அதை நான் வெளிக்கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, உங்களுடைய பல்கலைக்கழகத்திலே வெளியிடப்பட்டதன் பின்னர் சமூக வலைத்தளங்களிலே இவை ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா, அல்லது இவை அந்த சமூக வலைத்தளங்கள் அல்ல ஊடகங்களிலே வெளிச்செல்வதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா? கண்டிப்பா அண்ணா, இது வந்து ஒரு ரிஸ்கான பணி என்றபடியா எனக்கு இந்த பெர்மிஷன் கிடைக்கும் போதே எனக்கு இதை பற்றி நாங்க அவங்களோட சென்சிட்டிவான விஷயம் தானேன்னா, அதால எனக்கு பப்ளிஷ் பண்றது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். சரி, கவலைப்படாதீங்க. என்ன சொன்னால் இப்படிப்பட்ட வழிகள் மக்களை சென்றடைய வேண்டும். மக்களும் இப்படிப்பட்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்கள் ஒருபுறம் நமக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது நம்முடைய எதிர்கால சந்ததிக்காக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மை அவர்களுக்கு தெரிய வேண்டும். அவர்கள் கண்ணிவெடியில் அந்த கால் வைத்து கை வைத்து அந்த ஆபத்தை சந்தித்து அந்த பகுதியை அவர்கள் மீட்டெடுக்காது விட்டால் அந்த பகுதி மக்கள் மீள் குடியேற்றத்தை செய்வதற்கோ அல்ல அதற்குள் பிரவேசிப்பதற்கோ சந்தர்ப்பம் ஏற்படாது. தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன, இந்த முகமாலையில இன்று வரை அந்த பணி நடந்து கொண்டிருக்குது. அங்கதான் நானும் போய் ஷூட் பண்ணியிருந்தேன்னா, அதுதான் இந்த ஆசியாவிலேயே நிறைய கன்னிவெடிகள் விதைக்கப்பட்ட இடமாக அதுதான் காணப்படுது. அங்க அவங்க வேலை செய்யறது சரியான ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். ஆசியாவிலேயே அதிகமான கன்னிவெடிகள் புதைக்கப்பட்ட இடமாக முகமாலை இருக்குதா? அப்போ ஒரு என்ன உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துல பிரதேசம்னு சொல்லுவாங்க. ரெண்டு தரப்பினராலும் உள்ளே நுழைய முடியாது இருந்த ஒரு பகுதியா இருந்தது. அந்த சூனிய பிரதேசத்துக்குள்ள வாரவங்க சூனியமா போயிடணும்ன்றதுக்காக வச்ச சூனியம் தான் இந்த கன்னிவெடி. இந்த நேரத்திலேயும் என்னவும் நடக்கலாம் என்ற ஒரு பயம். சரி, இந்த படைப்பு நீங்கள் நிறைவு செய்ததன் பிற்படாக உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்குதா? ஓகே, நான் ஒரு நல்ல விஷயம் செய்து முடிச்சிருக்கேன் என்ற திருப்தி உங்களால் எப்படி அதை உணர முடிந்தது? கண்டிப்பாண்ணா, இங்க வந்து நான் இன்டர்வியூ கொடுக்கறதே எனக்கு பெரிய ஒரு விஷயம்தான். அதை விட இது நான் பப்ளிஷ் பண்ண முடியாத நிலையில இருந்தாலும் அந்த விஷயத்த நான் இப்ப சொல்லி இருக்கிறேன் சமூகத்துக்கு, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். அதுல சந்தோஷம். சரி, பலர் தொட முடியாத அல்ல தொட துணியாத ஒரு பரப்பாக இருந்தாலும் உங்களுடைய பயணம் அதற்குள்ளே ஆபத்து நிறைந்ததாக அமைந்திருந்தாலும் அது நிச்சயமாக பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த படைப்பு கூடாக சொல்ல வருகின்ற விடயங்கள் அனைத்துமே நீங்கள் எண்ணியதை விட அதிகமாக மக்களை சென்றடையும் நிச்சயமாக. என்று சொன்னால் காத்திரமான படைப்பு எப்பொழுதுமே காணாமல் போகாது. அது நிச்சயமாக மக்கள் மனங்களில் எப்பொழுதும் வீட்டிருக்கும். ஆகவே உங்களுடைய இந்த கனத்த பணி மக்கள் மனங்களிலே கனமாக குந்திக்கொள்ளும், அதில் மாற்றமில்லை. ஆகவே இப்படிப்பட்ட படைப்புகளை வெளிக்கொணரும் உங்களுக்கும் உங்களோடு இணைந்து பணியாற்றியவர்களுக்கும் எங்களுடைய டான் தொலைக்காட்சி குழுமம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, உங்களுடைய பயணம் தொடர வேண்டும். இதற்கு பிற்பாடாக இன்னும் பல பகுதிகள் நீங்கள் மக்களை சென்றடையும் வகையிலே உங்களுடைய படைப்புகள் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
குறிப்பாக இந்த நிகழ்ச்சி இங்கு அழகாக மெருகேறுவதற்கும் ஒப்பேற்றப்படுவதற்கும் காரணமாக இருந்த யாழ் பல்கலைக்கழக கலை பீடாதிபதி ரகுராம் சார் மற்றும் அவர்களோடு இணைந்து இந்த ஊடக கற்கை நிறைகள் பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பூங்குழலி மிஸ் இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் அனைவருக்குமே டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக நாங்கள் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பல படைப்புகளை சார்ந்த மாணவர்கள் இந்த பகுதிகளிலே எங்களோடு பயணிக்க காத்திருக்கின்றார்கள். அதுவரை நாங்கள் பொறுத்திருப்போம். இன்றைய தினம் அழகாக இணைந்து கொண்டிருந்த இபூஷன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனுப்பிரியா அவர்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேயர்களே. We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, bad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Greg. பதினைந்து ஆண்டுகளை தொட இருக்கிற ஆயுத போராட்டத்தின் இறுதியை நாங்கள் எட்டுகின்ற பொழுதும் 1.5 தசாப்தங்களாக இந்த கன்னிவெடி பிரச்சனை இன்னமும் மண்ணில் இருந்து கொண்டே இருக்கின்றது. கன்னிவெடி என்பது ஒரு பாதுகாப்பு வேலியாக இருந்த ஒரு விடயம் என்றாலும் நமது இன அழிப்பின் இன்னொரு வடிவமாகவே காணப்படுகின்றது. நமது மண்ணை மீட்பதற்காக 30 ஆண்டு காலமாக ஆயுத போராட்டத்தில் பல குழுக்கள் ஈடுபட்டன. இந்த போராட்ட குழுக்களை அழிக்க வர இந்த இரு முக்கிய இராணுவ படைகளாக இந்திய அமைதி காக்கும் படையும் உள்நாட்டு இலங்கை இராணுவத்தினரும் காணப்பட்டனர். வடகிழக்கு என்கின்ற தொடரேச்சியான இப்பிரதேசம் தமிழர்களுடைய தாய்நிலம். இத்தாய் நிலமானது சுய நிர்ணயத்துடன் தமிழர்களாலே ஆளப்பட வேண்டும், அதற்கான திறமையை நாமே வைத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் தளத்திலும் புத்திஜீவிகள் மத்தியிலும் அதனை பின்தொடர்ந்து வந்த போராளிகள் மத்தியிலும் வலுப்பெற்றது. ஆயுத போராட்ட காலத்திலே ஆயுதமேந்தி போராடிய போராளிகள் இராணுவ முகாம்களில் இருந்த இராணுவங்கள் வெளியே வராதவாறு அவர்களுடைய எல்லைகளை சூழ்ந்து காவலில் ஈடுபட்ட அதே வேளை கன்னிவெடிகளையும் விதைத்திருந்தார்கள். அதே போன்று இராணுவமும் தமிழ் போராளிகள் தமது முகாம்களுக்குள் வந்து தம்மை அழித்துவிடக்கூடாது என்பதற்காக தமது எல்லைகளிலும் கன்னிவெடிகளை அவர்கள் பதித்தார்கள். அவ்வப்போது இடம்பெற்ற இராணுவ முன்னேற்புகள், முறியடிப்புகள் இவற்றுக்கிடையே இந்த கன்னிவெடி விதைப்புகளும் அதிகமாகவே இடம்பெற்றது. அதனுடைய தாக்கம் இன்று வரை காணப்படுகின்றது. காவலின் காயங்கள் 2004ஆம் ஆண்டு அளவுக்கு மைன்ஸ் கிளியரன்ஸ் இல்லைன்னு சொல்லி எவ்வளோ ஒரு பயத்துடன் வேலைக்கு வந்து நான் 6 மணிக்கு இங்கே பரட்டடிப்போம். பரட்டடித்து ஆக்கெல்லாம் வேலைக்கு வந்திருக்கிறோமா, சரியான நிலையில் வேலைக்கு தகுதியாக இருக்கிறோம்னு நம்ம செக் பண்ணுவோம். பரட்டடித்து அட்டெண்டன்ஸில் மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட வேலை தளத்துக்கு போவோம். போய் அங்கே மிஷினரியெல்லாம் பார்க் பண்ணியிருக்கும், அதெல்லாம் உள்ளுக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஆப்ரேட்டருக்கு ஒரு வாகனத்துக்கும் அவை வந்து எடுத்துக்கொண்டு மைன்ஸ் ஃபீல்டுக்கு வருகிறோம். இதில் வந்து 6 செக்ஷன் நோர்த் சவுத் சைட் வேலை செய்கிறோம். 6 செக்ஷன் காலம் 6லேருந்து 12 மணி வரை ஒரு டீம் இயங்கும். பின்னரம் மத்தியானம் 12லேருந்து பின்னரம் 6 மணி வரை செகண்ட் டீம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். காலம் வேலைக்கு வந்து எங்கள்கிட்டருந்து மத்தியானம் வேலை முடிஞ்சு 12 மணி வேலை முடிஞ்சு வீட்டை போகும் வரைக்கும் முழு பாதுகாப்பும் டீம் லீடர் கொடுப்பினோம். நான் வந்து கலவுல 7 வருடமா வேலை செய்து கொண்டு வரேன். ஸ்டார்ட்லேருந்தே டிமைனிங்ல இருந்தான் வந்தனால் டிமைனிங், அடுத்தது மெடிக், அதுக்கு பிறகு வந்து 2ICக்கு பிறகு செக்ஷன் கமாண்டர். இது வந்து எங்களோட பதவி நிலை. அதுக்கு பிறகு வந்து மெடிக் அசிஸ்டண்டா இப்போ தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட முகமாலையில். நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட ஃபீல்டை வந்து விசிட் பண்ணி கட்டாயமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேணும். என்னென்னு சொன்னால் விபத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் வேலை 100க்கு 100% சேஃப்டியோடு தான் எங்களுடைய பணியாளர்கள் வந்து வேலை செய்து கொண்டு வரணும் இதுவரை காலமும். இப்போ என்னுடைய வேலை வந்து நான் மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டா ஈவினிங் வந்து சப்போர்ட் மெடிக்க விட்டுட்டு நான் போவேன். அது மட்டும் எங்களுடைய டாக்டர் மற்றவை வந்து எப்பயுமே ஆன்லைனில் இருந்து கொண்டே இருப்பினோம். 2002 ஏற்பட்ட யுத்த இடைநிறுத்தத்தின் போது பணியை தொடங்கிய ஹலோ ட்ரஸ்ட் ஆனது இலங்கையின் மக்களை கன்னிவெடிகளில் இருந்து பாதுகாப்பதற்கு செயற்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் கன்னிவெடிகளை கண்டுபிடித்து அளித்தமுள்ளது.
எல்டிடி சைடில் யூஸ் பண்ணப்பட்ட மைன்ஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல் ஒரு மைன்ஸுமே கன்வென்ஷனல் அம்யூனிஷன் சொல்லி வேறு நாடுகளில் இருந்து வாங்கி பாவிக்கலாம். சரியா? எல்லாமே ஸ்ரீலங்காவுக்கு உள்ளே தயாரிக்கப்பட்ட மைன்ஸ் தான். ஸ்ரீலங்காவுக்கு உள்ளே என்று சொல்லப்போனால் எல்டிடி வந்து தயாரித்த மைன்ஸ் தான் இது. ஓகே, அதில் முதலாவது அவையில் தயாரித்தது இந்த மைன்ஸ் மணலாறு காட்டில். அவையில் தங்களுக்கு கிடைக்க மரங்களை வச்சு தாங்களாக உருவாக்கின மைன்ஸ் தான் இந்த மைன்ஸ். சரி, அதை ஜொனி என்று சொல்கிறது. இதில் வெடிப்பு மட்டுமில்லை, கொஞ்சம் சிதறலும் ஏற்படுத்துறதால அது வெடிச்சதுன்னு சொன்னால் காலில் ஏற்படுற பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். அப்புறம் 95 அந்த ஜொனி என்ற மைன்ஸை ஜொனி 95 வந்து மாற்றணும். அந்த மைன்ஸுக்கு ஒரு பேட்ச் நம்பரை கொடுத்து சரியான மெட்டல் பிளேட் இதுகள் கூடன் கேஸுகள் அதெல்லாம் எடுத்து தயாரித்த மைன்ஸ் தான் ஜொனி 95 மைன்ஸ். அப்புறம் 99 காலப்பகுதியில் பிறகு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு தயாரித்த மைன்ஸ் தான் இந்த மைன்ஸ். இதை நாங்கள் ரங்கன் என்று சொல்லுவோம், அதில் ஜொனி 99 என்று சொல்கிறோம். அதில் பாதிப்பு எங்கே வேண்டும் பெறுமென்னு சொன்னால் உங்களோட காலோட அது போகும். இது தனிநபருக்கு எதிரான மிதிவடி. சரியா? அது மாதிரி இது வாகன எதிர்ப்பு மிதிவடி. எதை சொல்கிறது அம்மா அன்பு என்று சொல்கிறது. இதை வந்து நாங்கள் பார்மைன் என்று சொல்கிறோம். அதோட உண்மையான பேர் வந்து லெஃப்டினன்ட் கர்னல் சச்சாயின். மற்ற இந்த பார்மைனர் இது வந்து எதுக்கு பாய்க்கணும்னு சொன்னால் செயின் பிளாக்குகள் இருக்குல்ல, பெரிய டேங்குகள், அதோட செயினை வந்து தவிர்க்கிறதுக்கு அந்த மைன்ஸை பாய்க்கணும். ஜூஎக்ஸ்ன்னு சொல்ல போகிற அன்எக்ஸ்ப்ளோர்டட் ஆர்டினன்ஸ் அண்டா அதில் இலிமினேஷன் என்று சொல்கிறது அம்யூனிஷன் டேர்மில். இது மோட்டர் நிறைய வகையான மோட்டர் பாய்ச்சிக்கணும். 81 mm, 120, 150, 5 அப்படின்னு சொல்லி மோட்டர் பாய்ச்சிக்கணும். மற்ற கிரினேட்ஸ் மற்ற அது ஐட்டங்களும் பாய்ச்சிக்கணும். இது வந்து 2 தரப்பினராலையும் பாய்க்கப்பட்ட பொதுவான ஐட்டங்கள். இதுவும் வந்து நாங்கள் எடுக்கிறோம். கவலப்பட்ட மிதிவடிகள் ஒரு சில மிதிவடியை எடுக்கப்படாத எரியுது. இப்போ அந்த மிதிவடிகளை என்னுடைய ரொட்டி என்னுடைய சாதாரண பணிங்கே வந்தது. அந்த எரிவடிகளை நான் செயலில் செய்து கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட 13 எரிவடிகள் நான் செய்ததான். 16 எரிவடியை நான் சினிமா தப்பாகின்ற பொழுது அது கையில் வெடிச்சு ஷாப்பாக இருந்தது. என்னென்னு சொன்னால் அந்த மைன்ஸ் வந்து பாகிஸ்தான் அந்த P4 Mark 1 சொல்கிற மைன்ஸ் அது 30 கிராம் தான் அதுக்குள்ளே இருக்கிற வடிநெருது ஃபியாலாக 30 கிராம் தான் கிட்டத்தட்ட என்னுடைய கைகால் 2ஐயும் அடுக்கக்கூடிய அளவு சக்தி வாய்ந்த வடிவங்களாக இருக்குது. எல்லா மைன்ஸ்களுக்குமே மிகவும் குறைஞ்ச மைன்ஸ் தான் எனக்கு வகிச்சது. ஸோ அந்த கை எடுத்து நாங்கள் அதை டிஃப்யூஸ் பண்ணுற பொழுது வெடிச்ச வழியாக எனக்கு வேலை கை ஃபுல்லாக பார்த்து வேலை கை வந்து ஜாயிண்டோட இல்லை. அடுத்த இந்த கையில் சிங்கங்கள் மட்டும் தெரியும். உங்களுக்கு தெரிந்தது போல இலங்கையின் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, முகமாலை ஆகிய 3 இடங்கள் கன்னிவெடி பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் முகமாலை பிரதேச கன்னிவெடி அகற்றும் பிரிவின் பொறுப்பாளராக நான் கடமையாற்றுகிறேன். இப்பிரதேசம் பாதுகாப்பான பிரதேசமாக மாறுவதற்காக தினமும் 20 பிரிவுகள் கன்னிவெடி அகற்றும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். எமது பிரிவுகள் கடினமாக பணியாற்றுகின்றன. அதனூடாக இப்பிரதேசம் முழுவதும் கன்னிவெடியற்ற பிரதேசமாக மாற்ற முனைந்து கொண்டிருக்கின்றோம். இப்பிரதேசம் முழுவதும் கன்னிவெடி அகற்றிய பின்பே நாம் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவோம். அதுவரை எமது பணி தொடரும். சுவிஸ் நாட்டிலுள்ள ஐநாவினுடைய தலைமை சதுக்கத்திலே ஒரு கதிரை 3 கால்களோடு ஒரு கால் உடைக்கப்பட்டு இருக்கிறது. அது கன்னிவெடியினுடைய ஒரு அடையாளமாக மறைந்த இங்கிலாந்தினுடைய இளவரசி டயானா அவர்களால் காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இதனுடைய காட்சிகள் இன்று எமது மண்ணிலும் இருக்கிறது. பலர் கை, கால், கண்கள் என இழந்து இன்னும் பல வடுக்களோடு இந்த கன்னிவெடியினால் அவர்கள் உயிர் வாழ்கின்ற சாட்சியங்களாக காணப்படுகின்றார்கள். இனி இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படாதவாறு விழிப்புணர்வுடன் செயற்பட முயற்சி எடுப்போம். We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய